வெல்கம் டு ஜீவா ஒயிட் டிப்ஸ் சேனல். ஒயிட் டிப்ஸ் சேனலில் ரெண்டாவது வீடியோ ஆப்டிமைசேஷன். உங்கள் வீடியோ ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படின்றது ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்துங்க. ஏன் உங்கள் சேனல் ஃபெயில் ஆகுது, ஏன் ட்ராப் ஆகுது, எதனால் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும், உங்கள் சேனல் சக்ஸஸ் ஆகிடும், நீங்களும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. யூடியூப்பில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்கள் சேனல்லே 40 வயசு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன், 40 வயசு தான் போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளும் ஒரு சேனல் இருக்குது, டெக் சேனல் ஒன்று இருக்குது. அந்த டெக் சேனலுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு ட்ரோல் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரோல் சேனலையும் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அந்த ட்ரோல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஆப்டிமைஸ் பண்ணுறது, வீடியோ ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோன்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ சொல்லுவோம். டேகு, டிஸ்கிரிப்ஷனு, டைட்டில், இது ரொம்ப முக்கியமானது. இதில் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம். டேக் கூட ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டேக் போட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கும், செம்ம லட்சத்தில் போயிருக்கும், எப்படியோ போயிருக்கும், வைரல் ஆகிட்டு இருக்கும். டேக்கை விட இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கீவேர்டு வச்சு தான் சர்ச் பண்ணி வருவாங்க. அந்த சர்ச் பண்ணுற வேர்டு வந்து சர்ச்சபிளாக இருக்கா, காம்படிஷன் இருக்கா, எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்து தான் டைட்டில் ரொம்ப முக்கியமாக வைக்கணும். நான் வீடியோ எடுத்துட்டு டைட்டில் என்னமோ வைக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், அந்த கீவேர்டு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கலாம். காம்படிஷன் அதிகமாச்சுன்னா ஃபஸ்ட்டு சர்ச்சபிளாக ஃபஸ்ட்டாக வந்து நிற்காது. இதுக்கு தான் சொல்கிறேன், டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்குது. இப்போ ஜீவா ஒயிட் டிப்ஸ்னு ஒன்று, தமிழ்சிக்கல் சேனல் ஒன்று, ராங்கி பையன் ஒரு ட்ரோல் சேனல் ஒன்று. இந்த 3 சேனல் நான் டெவலப் பண்ணணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணி நான் இது முடிச்சுட்டு வந்தேன். இந்த தமிழ்சிக்கல் சேனலுக்கு விஐபி செட்டிங்ஸ் ஒன்று வீடியோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டிங்கில் இருக்கும். முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு ஷெட்யூல் போட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதையும் எடிட் பண்ணி ஷெட்யூல் போடணும். நெக்ஸ்ட் 2 தமிழ் ரெடி பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ட்ரோல் சேனலுக்கு நான் போய் கண்டென்ட் எடுக்கணும், அதை யோசிக்கணும், அதை எடிட் பண்ணணும், மீம்ஸ்லாம் இது பண்ணணும். என்ன இவ்வளோ இருக்குது. நானே சமாளிக்கும் போது ஒரு சேனல் தான் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சில சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு ஏன் இது பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஏன் அது சோம்பேறித்தனம்னு கேட்குறேன். ஓகே, இப்போ வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்இஓ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா டியூபடி தான். எனக்கு வந்து டியூபடி தான் ஃபேவரெட்டு. அந்த டியூபடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து அதை யூஸ் பண்ணி டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அந்த டேக் இதெல்லாம் 3 எடுங்க. கொஞ்சம் சர்ச்சபிளாக இருக்கிறத பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுடைய இம்ப்ரெஷன் அதிகமாகும், வியூஸும் அதிகமாக வரும். ஓகே, என்னுடைய டெக் சேனலில் இருக்க ஒரு வீடியோ தான் இது. இன்றைக்கி ஷெட்யூல் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு நான் எப்படி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டில் எப்படி கொடுக்கணும், இதில் போய் காப்பி பண்ணணும், டைட்டிலில் போட்டது அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் தெரியும். ஆனால் டைட்டிலில் என்ன வேர்டு கொடுக்கணும், சர்ச்சபிளாக இருக்கா, எப்படி இருக்குது, அது எல்லாமே சூஸ் பண்ணல. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்கு எஸ்இஓ பாருங்களேன். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு காமிக்கிறேன். விட்டைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். விட்டைக்கான எஸ்இஓ பாருங்கள். விட்டைக்கு எஸ்இஓ ஸ்கோர் தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 50க்கு 50. எப்படி நான் வரைக்கிறேன்? டேக் கவுண்ட்டு 5க்கு 5, டேக் வேல்யூம் 5க்கு 5, கீவேர்டின் டைட்டில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 5க்கு 5, எல்லாமே கீவேர்டின் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கும் 5 கொடுத்துருக்காங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா 50க்கு 50. நெக்ஸ்ட்டு நான் டேக் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதுக்கான வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டு 50க்கு 50 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சேம் விஐபி செட்டிங்ஸ் அதே வீடியோ தான் ஷெட்யூல் இருக்குது. இப்போ வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, என்னால் பார்க்க முடியும், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. இப்போ அந்த வீடியோக்கான டியூபடிக்கான எஸ்இஓ பாருங்கள். டியூபடி எஸ்இஓ ஸ்கோர் 100க்கு 100. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 100 கொடுத்துருக்காங்களா? எப்படி இந்த 100 நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்லேருந்து எல்லாமே என்னுடைய சேனலுக்கு வேறு லெவலில் இருக்குது. வியூஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டியூபடி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். டியூபடிக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த டியூபடி ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணுறங்க. உங்களுக்கு வந்து குரோம் எக்ஸ்டென்ஷனில் இதுவாகும், லாகின் பண்ணுறங்க. கீவேர்டு எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லான்ச் கீவேர்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேகும் எடுக்க போகிறோம், டைட்டிலும் எடுக்க போகிறோம். சேம் இதை டேக் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா விஐஏபிஎன் செட்டிங்ஸு, அதுதான் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் எப்படி சர்ச் பண்ணுவாங்க, விஐஏபிஎன் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. அவங்க ஆடியன்ஸ் வந்து தமிழா இல்லை இங்கிலீஷா அப்படின்னு பார்ப்பாங்க, மலையாளமா இல்லை இந்தியா, தெலுங்கா இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும். இப்போ விஐபிஎன் செட்டிங்ஸ் காமன் வேர்டு. இப்போ நான் அதை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா விஐஏபிஎன் செட்டிங்ஸ் 4G, தமிழ், மலையாளம், ஃபார் ஆண்ட்ராய்டு 4G, ஃபார் PUBG, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே மோஸ்ட்லி லாஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். விஐபி செட்டிங்ஸ் 4G 2021. இதோடைய சர்ச் வேல்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இப்போ ஓவரால் ஸ்கோர் கொடுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அனலிட்டிக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டுக்கு வந்து குட் 100க்கு 58 கொடுத்துருக்காங்க. சர்ச் வேல்யூம் நான் சொன்ன பார்த்தீங்களா, சர்ச் வேல்யூம் பாருங்கள், குட். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதே இங்கே வந்து பேடில் கொடுத்துருந்தோம்னா, இந்த ரெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து பேடு, போரில் இருக்கும். குட்டுன்னு இருந்தாலே போதும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து பர்டிகுலரான கீவேர்டு தான். அது வந்து காம்படிஷன் பாருங்கள், குட். ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரென்த்து, இந்த கீவேர்டு பர்டிகுலர் கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பண்ணுறது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு கீவேர்டை பர்டிகுலர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாங்க உங்களோட டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்டு பார்த்தீங்கன்னா விஐஏபி செட்டிங்ஸ் ஃபார் PUBG, வெரி குட்.
100 பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் வெரி குட், ஆப்டிமைசேஷன் எக்ஸலண்ட்டு, சர்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபேரில் இருக்குது. ஓகே, இந்த கீவேர்டு நீங்கள் பர்டிகுலர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை முன்னாடி எடுத்துகிட்டு வரும். இதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேகை ஃபுல் பண்ணுற வரைக்கும் கீவேர்டு சேர்த்துட்டே வாங்க. இதில் எது ஹை வேல்யூ இருக்குது பாருங்கள், சர்ச் வேல்யூ ஹையில் இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கோர்லேயும் 100க்கு இந்தமாதிரி 75 வெரி குட், இந்தமாதிரி 80 இருந்துச்சுன்னா அதை எடுத்து டைட்டிலில் போடுங்க. இந்தமாதிரி டைட்டிலில் 100 ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களோட சேனலை அட்டு போட்டு இந்தமாதிரி இது பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன், அட்டு போட்டு என்னோடய சேனலில் கொடுத்துருப்பேன், தமிழ் சர்க்கிள் சேனல் கொடுத்துருப்பேன். இந்தமாரி உங்கள் சேனலில் அட் போடுறீங்களோ இல்லையோ உங்கள் சேனல்லையும் அங்கே இருக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய வீடியோஸ் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வர ஹெல்ப் பண்ணும். ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 போடலாம். 15லாம் போடாதீங்க, 12 போடுங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு சேனலு தமிழ் சர்க்கிள் சேனலு, அப்புறம் நெக்ஸ்ட்டு தமிழ் சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் விஏபிஎன் செட்டிங்ஸ், விஏபி செட்டிங்ஸ் 2021, ஏபிஎன் செட்டிங்ஸ் விஏசிம் 2021, இந்த மாதிரி மாற்றி கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி காப்பி டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா முக்கியமானது இங்கே கொடுத்தீங்க பாருங்க டேகு, இதை அப்படியே காப்பியால் கொடுத்துருங்க. காப்பியால் கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறங்க. நம்ம வீடியோ ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இதேமாரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும். ஓகே, பார்த்துருப்பீங்க எப்படி நான் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதேமாரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இம்ப்ரெஷன் அதிகமாகும், வியூஸ் அதிகமாகும். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இனி வரப்போகிற வீடியோஸ்லையும் வேறு மாதிரி ட்ரிக்ஸு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SEO எப்படி பண்ணுறது, ப்ராப்பர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வரும். ஆப்டிமைசேஷன் 3ல் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.